நான் நினைச்சது என்னன்னா இப்பதான் வந்திருக்கோம், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இந்த மாதிரி ஊழல்லாம் நிறைய இருக்குதுன்னு ஆனா இப்படி போட்டு அடிக்க கூடாதுங்க. ராகிங் இப்படிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நீ மட்டும் உள்ளார போ, உன்னை பெரியப்பாவு எப்படி ராகிங் பண்றாரு மட்டும் பாரு அப்படின்னாங்க. அதானே. இல்ல, பெரியப்பாவு உன்னை ராகிங் பண்ணுவாரு, இவர் போய் உட்கார்ந்தாருன்னா பெரியப்பாவு ராகிங் பண்ணுவாரு. அப்பாவு அவரு வந்து ராகிங் பண்ணிடுவாரு, விஜய் அவர்களை ராகிங் பண்ணி கலாச்சி தள்ளிடுவாரு. இன்னொரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்காருல்ல, நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான பத்திரிகை, அவர் என்ன சொன்னாரு, ஓ வந்துட்டீங்களா, இங்கதான் இருக்கீங்களா, எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சீங்க, அப்படியா 20,000 தானா, நானே 40,000 50,000 ஜெயிச்சிருக்கீங்க, உச்சத்துல இருந்து வந்தேன், நீங்க 20,000 தான் ஜெயிச்சிருக்கீங்களா. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு யார ராகிங் பண்றாங்க பாத்தீங்களா, யாரு பேசுறதுக்காக பேசு பேசு பேசுன்னு சொன்ன இடத்துல பேசுன ஒரு 15 அரை மணி நேரம் தான் பேசியிருக்காரு. அதுக்கே எந்திரிச்சு ட்ரிகர் ஆகி வந்து வெளியே போறீங்களே அப்படின்னு சொல்றதுலாம், அதெல்லாம் என் மைண்டுக்குள்ளார வந்து போச்சு.